ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 6/11/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருந்தால் மனநிலை ஆடாது அசையாமல் இருக்கும்னு கேட்குறாங்க. பதில், கடந்தது கடந்து விட்டது. கடந்து முடிந்தவைகளை பற்றி சிந்திக்க வேண்டாம், முன்னேறி கொண்டே செல்லணும். சதா ஒருவரை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் மனநிலை ஆடாமல் அசையாமல் ஆகிவிடும். நீங்கள் இப்பொழுது கலியுகத்தின் எல்லைக்குட்பட்டதை விட்டு விட்டீங்க. பிறகு ஏன் கடந்தவைகளை திரும்பி பார்க்குறீங்க? அதில் சிறிதும் புத்தி செல்லக்கூடாது. இதுதான் சூட்சும படிப்பாகும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எது நமது புத்தியில் இருக்க வேண்டும் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, காலம் மாறிக்கொண்டே செல்லுது, நேரம் கடந்து கொண்டே செல்லுது. சத்யுகத்திலிருந்து காலம் கடந்து இப்பொழுது கலியுகத்தின் கரைக்கு வந்து நின்று விட்டோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். இது சத்யுகம், திரேதா, துவாபர யுகம், கலியுகத்தின் சக்கரத்தின் மாடல் ஆகும். உலகம் மிக பெரியதாகும். அதன் மாடல் ரூபத்தை குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்பொழுது கலியுகம் முடிய போகுது என்பதை முன்பு தெரியாமல் இருந்தீங்க, இப்போது தெரிஞ்சு கொண்டீங்க. அப்படின்னா குழந்தைங்களும் புத்தியில் சத்யுகத்திலிருந்து கலியுக கடைசி என்ற கரைக்கு வந்துவிட்டோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். டிக் டிக் என்று சுற்றி கொண்டே இருக்கின்றது, நாடகம் சுற்றி கொண்டே இருக்கின்றது என்பது புத்தியில் புரிந்து கொள்ள வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பாபா எதன் மீது இப்பொழுது வைராக்கியத்தை ஏற்படுத்துகின்றார்? பதில், இப்பொழுது நீங்கள் கலியுகத்தில் இல்லை, நீங்கள் இந்த எல்லைக்குட்பட்டதை விட்டு விட்டீங்க. பிறகு ஏன் அந்த பக்கம் உள்ளவர்களை நினைவு செய்யணும்? பழைய உலகை விட்டு விட்டீங்க. நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். பிறகு ஏன் கடந்தவைகளை திரும்பி பார்க்கணும்? புத்தி தொடர்பை விகார உலகத்தில் ஏன் செலுத்தணும்? இது மிகவும் சூட்சுமமான விஷயமாகும். சிலர் ஒரு அணு அளவிற்கும் கூட புரிந்து கொள்றதே கிடையாதுன்னு பாபா தெரிஞ்சிருக்காரு. கேட்கின்றனர், பிறகு மறந்துடுறாங்க. நீங்கள் கடந்தவைகளை பார்க்கக்கூடாது, புத்திக்கு வேலை கொடுக்கணும் இல்லையா? நாம் விலகி சென்று விட்டோம். பிறகு கடந்தவைகளை ஏன் பார்க்கணும்? கடந்தவைகள் கடந்து போய்விட்டன. எவ்வளவு ஆழமான விஷயங்களை புரிய வைக்கிறேன்னு தந்தையும் சொல்கிறாரு. இருப்பினும் குழந்தைகளின் தலை கடந்தவைகளின் பக்கம் ஏன் திரும்பி விடுது? கலியுகத்தின் பக்கம் திரும்பி விடுது. தலையை இந்த பக்கம் திருப்பி விடுங்கன்னு தந்தை சொல்கிறாரு. அந்த பழைய உலகம் உங்களுக்கு பயன்பட போவது இல்லை. பழைய உலகத்தின் மீது பாபா வைராக்கியத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த நினைவின் மூலம் நம்மை ஆடாத அசையாதவர்களாக ஆக்கிவிடும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், உங்கள் அனைவருக்கும் இது கடைசி பிறப்புன்னு தந்தை சொல்கிறாரு. நீங்கள் பின்னால் நின்றுவிடக்கூடாது. இப்பொழுது கடந்து செல்லணும். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்லணும். மரணம் எதிரில் வந்து கொண்டே இருக்கின்றது. அடியெடுத்து வைத்தால் போதுமானது. படகு வருகின்றது எனில் படகிற்குள் கால் எடுத்து வைக்கணும் இல்லையா? அதற்கு குழந்தைகள் நீங்கள் கரையில் நிற்க வேண்டும். ஆத்மாக்கள் இனிய வீட்டிற்கு செல்கிறோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்குது. இந்த நினைவின் மூலம் ஏற்படும் குஷியானது உங்களை ஆடாது அசையாதவர்களாக ஆக்கிவிடும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நாம் எதையெல்லாம் மறந்து விடுகின்றோம்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது வெகு அருகாமையில் இருக்கிறோம். இன்னும் சிறிது காலம்தான் இருக்குது. இதுதான் நினைவு யாத்திரைன்னு சொல்லப்படுது. இதையும் மறந்துடுறீங்க. சார்ட் எழுதவும் மறந்துடுறீங்க. தனது உள்ளத்தில் கை வைத்து கொண்டு கேளுங்க. பாபா கூறுவது போன்று, அதாவது நாம் தரையில் படகுத்துறையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற மனநிலை இருக்கிறதா? புத்தியில் ஒரு தந்தையின் நினைவு இருக்கிறதா? விதவிதமான முறையில் பாபா நினைவு யாத்திரை கற்றுக் கொடுக்குறாரு. இந்த நினைவு யாத்திரையில் தான் மூழ்கி இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எது புத்தியில் இருப்பது கிடையாது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, சிலர் தனது நேரத்தை அதிகம் வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க. 5-10 நிமிடம் கூட நினைவில் இருப்பதெல்லாம் கிடையாது. சுயதர்சன சக்கரதாரியாக முழு நாளும் ஆகணும். ஆனால் அவ்வாறெல்லாம் இருப்பது கிடையாது. புத்தியில் இந்த நினைவு ஏன் இருக்கக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க. இப்பொழுது நாம் கரையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கரையின் நினைவு உங்களது புத்தியில் ஏன் இருப்பது கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, நமக்கு எந்த சூழ்நிலைகளின் மோதல்கள் இருக்கக்கூடாதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, உங்களது புத்தியானது முழு சக்கரத்திலும் சுற்றி வந்து கரையில் நின்றுடணும். வேறு எந்த வெளியுலக சூழ்நிலையின் மோதல்களும் இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் குழந்தைங்களாகிய நீங்கள் அமைதியில் செல்லணும். நேரத்தை வீணாக்கக்கூடாது.
பழைய உலகை விட்டுவிட்டு புது சம்பந்தத்தில் தனது புத்தி தொடர்பை ஈடுபடுத்தணும். யோகா செய்யவில்லை என்றால் பிறகு பாவங்கள் எப்படி அழியும்னு பாபா கேட்குறாங்க. எந்த ஆழமான விஷயங்களை தாரணை செய்யணும்னு பாபா கேட்குறாங்க. ஞான சிந்தனை செய்வதற்கான கருத்துக்களை தந்தை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. பாபா வெகு தொலைவில் இருக்கிறார்னு நினைக்காதீங்க. அடே, நீங்கள் தான் அவரை பின்தொடர்கின்றீர்கள். அப்படியானால் தந்தை எப்படி தொலைவில் இருக்க முடியும்? இந்த ஆழமான விஷயங்களை நீங்கள் தாரணை செய்யணும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யார் வேகமாக அடியெடுத்து வைப்பார்கள்னு பாபா கேட்குறாங்க. பதில், ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க முன்பின் அவசியம் வருவாங்க. கடைசியில் வருபவர்களும் முன்னால் வந்தவர்களை விட வேகமாக செல்லுவாங்க. இது கடைசி வரை நடைபெற்று கொண்டே இருக்கும். அவர்கள் பழையவர்களை விட வேகமாக அடியெடுத்து வைப்பார்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எதை உறுதியான புத்தி என்று கூறப்படுகின்றதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நினைவு யாத்திரையில் மிகுந்த போதை இருக்குது. ஹனுமானும் முயற்சி செய்து உறுதியானவராக ஆகிவிட்டார் இல்லையா? தீ வைத்து கொளுத்தினார். ராவண ராஜ்யம் எரிந்து விட்டது. இது ஒரு கதையாக உருவாக்கிவிட்டனர். தந்தை யதார்த்த விஷயத்தை புரிய வைக்கின்றார். ராவண ராஜ்யம் அழிந்துவிடும். உறுதியான புத்தி என்று இதுதான் கூறப்படுகின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பார்த்தாலும் தங்களது உறுதியான மனநிலையில் நிலைத்திருங்கள் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, குடும்பத்தில் அனைவர் மீதும் அன்பு வையுங்க. ஆனால் புத்தியின் தொடர்பை தந்தையிடம் செலுத்தணும். நாம் இப்பொழுது ஒரே ஒருவரின் வழியில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இது தேவதை ஆகக்கூடிய வழியாகும். இதுதான் அத்வைத, அதாவது ஒரே வழின்னு சொல்லப்படுது. குழந்தைங்க தேவதையாக ஆகணும். எத்தனை முறை நீங்கள் ஆகியிருக்கிறீங்க? பல முறை. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க. இது கடைசி பிறவி ஆகும். இப்பொழுது செல்ல வேண்டும். ஏன் திரும்பி பார்க்க வேண்டும்? பார்த்தாலும் தனது உறுதியான நிலையில் நீங்கள் நிலைச்சிருக்கணும். லட்சியத்தை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் தான் மகாவீரர்கள். மாயாவை வெல்கின்றீர்கள். வெற்றி மற்றும் தோல்விக்கான இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.